ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா டிசைன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனை 2 நிமிஷத்தில் தூசி பறக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணும்போது அது கீழே நின்றுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். நம்ம க்ளீன் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த தூசி எல்லாம் நம்ம கண்ணில் விழுந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எந்த வேக்யூம் கிளீனரோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபேன் க்ளீன் பண்ணுறது இல்லாமல், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்ணில் தூசியில் விழுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்கு ஈஸியாக அதே மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பில்லோ கவர் இருக்குள்ள, அந்த யூஸ் பண்ணாத பில்லோ கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பில்லோ கவரை இப்படி ஃபேனுக்குள்ளே நல்லா உள்ளே விட்டுட்டு மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டுட்டு அப்படின்னு என்ன பண்ணணுன்னா, அந்த 2 கை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பில்லோ கவர் அப்படியே பின்னாடியே இழுத்து கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற தூசியெல்லாம் அந்த பில்லோ கவருக்குள்ளே விழுந்துடும். நம்ம கண்ணிலேயே எதுலேயுமே நம்ம விழாது. கீழே இருக்கிற பெட்டெல்லாம் எதுவுமே அழுக்காகாது, நீட்டாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே மாட்டி விட்டு பின்னாடியே இழுத்துட்டே வாங்க. ஃபேன் அப்படி நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அதில் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே க்ளீன் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா லீஃபுமே இந்த மாதிரி பில்லோ கவர் மாட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ளீன் பண்ண ஃபேனோட லீஃபில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஸ்ப்ரே இருக்குல்ல, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கொலின் இருந்தால் கூட அந்த கொலின் கூட அந்த ஃபேனோட லீஃபில் இப்படி அடித்து விட்டுட்டு அந்த துணியோட நல்ல பக்கம் இருக்கும் பாருங்களா, அந்த டஸ்ட் இல்லாத ஏரியா வச்சுட்டு சும்மா நல்லா தொடச்சி விட்டுருங்க. அப்போ நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்களே பாருங்கள், அந்த மாதிரி எல்லா லீஃபும் தொடச்சி விட்டுருக்குறோம். தொடச்சி விட்டுட்டு பாருங்கள், ஃபேன் எவ்வளோ க்ளீன் ஆகிடும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தூசெல்லாம் பறக்காமல் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வீடியோவில் நீங்களே பார்த்தாலே தெரியும் ஃபேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்ட்டுன்னு. நீங்களும் இது ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு நல்லா எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சின்னு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு தூசி எதுவுமே பறக்காமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய்.